ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிச்சனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆடி செவ்வாய்க்கு நம்ம கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதாவது பெண்களே விரதம் இருக்கக்கூடிய, பெண்கள் மட்டுமே விரதம் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறது ஔவையார் நோன்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த விரதத்துக்கான கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம அந்த விரத முறைப்படி செய்ய வேண்டிய கொழுக்கட்டையெல்லாம் செய்யாமல் சும்மா சாதாரணமாக சின்னமாக உருட்டி போட்டு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் நல்ல சிகப்பரிசி மாவு, அதாவது குருவை அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியில் மாவு மிஷினில் திரிச்சிட்டு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் மாவு. இதை நம்ம நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு உப்பு போட வேண்டியதில்லை. நம்ம பாத்திரத்தில் போட்டு மாவு போட்டு கொஞ்சமாக நம்ம சாதாரண பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பரான கொழுக்கட்டை. ஆனால் நம்ம சாமி கும்பிடாமல் செய்ய போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, உருண்டையோ இல்லை இப்படி தட்டையோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டிலையோ இல்லை பேப்பர்லையோ நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது சாமி கும்பிடாமல் தான் செய்ய போகிறோம். அதனால் சும்மா அப்படி தட்டி கூட போட்டுக்கலாம், இல்லை இப்படி உருட்டிலும் போட்டுக்கலாம். இப்படி அழகாக உருட்டியும் போட்டுக்கலாம், இல்லை இப்படி தேங்காய் மாதிரி இப்படி கூட போட்டுக்கலாம். சில உருவங்கள் மாதிரி செஞ்சுக்கலாம். பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன உருவம் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாரு, அதில் சும்மா சதுரமாக ஒன்று இந்த இதில் இருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் ஒன்று செஞ்சுருக்கேன். இது அப்படி தேங்காய் மாதிரி, இது நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது சாமி கும்பிட்றதுல ஒன்றும் இந்த மாதிரி வராது. அப்படியே வந்தாலும் 1-2 இப்படி இருக்குது. இது மாதிரி சீப்பு மாதிரி வாழைப்பழம் பண்ணியிருக்கேன். இந்த மாவில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தானே. அதனால் இந்த பாருங்கள், அழகாக ஒரு பூ மாதிரி, அது மாதிரி பூ 2-3 பூ செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக. ஆனால் அது கொதித்து வேகும்போது அப்படியே இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ இதை நம்ம 1/2 டம்ளர் மாவில் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கடாயில் ஒரு சொம்பு தண்ணி இதை ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிச்சது பின்னாடி தான் இந்த கொழுக்கட்டையை போடணும். நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கிற சமயத்தில் இது போடலாம். அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் முதல்ல போட்டுக்கலாம். இது மாதிரி மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்கள்ட்ட அவங்க அவங்களுக்கு விருப்பமான வடிவத்தை செஞ்சுட்டு, வேணுன்னா நீங்கள் உப்பும் சர்க்கரையும் சேர்த்து கூட பிசைஞ்சு இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். இல்லை இந்த நம்ம சாமி கும்பிட்ற மாதிரியே கொழுக்கட்டை வேணும்னு கேட்டாங்கன்னா உப்பு போடாமல் செஞ்சுட்டு தேங்காய் போட்டு காலையில் சாப்பிட சொல்லலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் கொட்டலாம். இப்போ கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இப்போ நான் தட்டில் இருக்கிறத கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது, கொஞ்சமாக தான் கொட்டணும். இப்போ இந்த கொஞ்சம் இருக்கிறதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக தான் போடணும். பாருங்கள், எல்லாமே போட்டுச்சு. நல்லா கொதித்து வெந்தவுடனே நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்து வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான செவ்வாய் பிள்ளையார் சாமி கும்பிட்ற கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சாமி கும்பிடல, சும்மா நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், அந்த பூவெல்லாம் சும்மா ஒரு ஸ்டாரு, தேங்காய், இந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சு போட்டுக்கலாம். பிடிச்சமான வடிவத்தில் உருட்டி போட்டுக்கலாம். இது பாருங்கள், வாழைப்பழம் சிப்பு. இப்போ இது கூட நம்ம 2 தேங்காய் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். பெண் பிள்ளைக்கு தனியாக தெரியாமல் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பசங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்லாம்.
இந்த பூ எனக்கு, அந்த பூ உனக்குன்னு பிள்ளைங்க சண்டை போடாமல் பார்த்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.